அன்பின் பரிசு. காவேரி ஆற்றோரம் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற விவசாயி தன் மனைவி லக்ஷ்மி மற்றும் இரு பிள்ளைகளான அன்பு, பிரியாவுடன் வாழ்ந்து வந்தான். அவர்களின் வாழ்க்கை எளிமையானது, ஆனால் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்தது. அவர்களின் சிறிய ஓட்டு வீடு எப்போதும் குழந்தைகளின் சிரிப்பொலியால் கலகலப்பாக இருக்கும். அந்த வருடம் கிராமத்தில் நடக்கவிருந்த திருவிழாவுக்காக ஊரே தயாராகிக் கொண்டிருந்தது. பிள்ளைகள் அனைவரும் புத்தாடைகள், புதிய விளையாட்டுப் பொருட்கள் பற்றி பேசிக் கொண்டனர். அன்புவுக்கு ஒரு புதிய கிரிக்கெட் மட்டையும், பிரியாவுக்கு அழகிய வண்ணப்பாவாடையும் வாங்க வேண்டுமென்று ஆசை. ஆனால் அந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததால் ரவியின் விவசாயம் எதிர்பார்த்த பலனை தரவில்லை. கையில் பணமும் குறைவாகவே இருந்தது. பிள்ளைகளின் ஆசையை எப்படி நிறைவேற்றுவது என்று ரவியும் லக்ஷ்மியும் கவலைப்பட்டனர். ஒருநாள் இரவு சாப்பிட்டு முடித்ததும் ரவி தன் பிள்ளைகள் இருவரையும் அருகில் அமர வைத்தான். கண்ணுகளா, இந்த முறை அப்பாவுக்கு வருமானம் கொஞ்சம் குறைவு. அதனால் திருவிழாவுக்கு பெரியதாக ஒன்னும் வாங்க முடியாமல் போகலாம் என்று தயக்கத்துடன் கூறினான். லக்ஷ்மியின் முகத்திலும் சோகம் தெரிந்தது. அன்புவும் பிரியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு அன்பு தன் தந்தையின் கையை பிடித்து கொண்டு சொன்னான், பரவாயில்லை அப்பா, நீங்க எங்க கூட திருவிழாவுக்கு வந்தாலே போதும். அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். பிரியாவும் தன் பங்கிற்கு, ஆமாம் அம்மா, நீ பழைய துணியில் எனக்கு அழகாக பொம்மை செய்து தருவாயே, அதுபோல இந்த முறை என் பழைய பாவாடையில் இன்னும் கொஞ்சம் பூ வேலை செய்து கொடுத்தால் அதுவே எனக்கு புத்தாடை போலத்தான் என்றாள் மழலை குரலில். பிள்ளைகளின் பதிலை கேட்ட ரவிக்கும் லட்சுமிக்கும் கண்கள் கலங்கிவிட்டன. அவர்களின் புரிதலும் அன்பும் அத்தனை பெரியதாக இருந்தது. மறுநாள் ரவி தோட்டத்திலிருந்த தேக்கு மரத்தின் ஒரு நல்ல பகுதியிலிருந்து அன்புவிற்காக ஒரு கிரிக்கெட் மட்டையை செதுக்கத் தொடங்கினான். லட்சுமி பிரியாவின் பழைய பாவாடையை எடுத்து அதில் வண்ண நூல்களால் அழகான பூக்களை தைத்து புதிய மணிகளை சேர்த்து அதற்கு புதிய பொலிவை கொடுத்தாள். திருவிழா நாளன்று ரவி செதுக்கிய மட்டையை பார்த்த அன்புவின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு எரிந்தது போல ஒரு பிரகாசம். இது கடையில் வாங்கியதை விட ரொம்ப அழகா இருக்கப்பா என்று கூறி தந்தையை கட்டிக்கொண்டான். புதிய பூக்கள் தைத்த பாவாடையை அணிந்த பிரியா, நான் தான் இந்த திருவிழாவிலேயே ரொம்ப அழகான பாவாடை போட்டிருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே துள்ளி குதித்தாள். அன்று மாலை அந்த குடும்பம் திருவிழாவிற்கு சென்றபோது அவர்களின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணையில்லை. புதிய பொருட்களை விட அன்பால் செய்யப்பட்ட பரிசுகளும் குடும்பத்தின் ஒற்றுமையுமே உண்மையான மகிழ்ச்சி என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆடம்பரமான பொருட்கள் அல்ல, ஒருவருக்கொருவர் காட்டிய உண்மையான அன்பு மட்டுமே. அதுவே அந்த குடும்பத்தை ஊரிலேயே அழகான குடும்பமாக மாற்றியது.